2026ஆம் ஆண்டு பிறந்தது முதலே பனிப்பொழிவின் தாக்கமும் பனி புயல் என்ற வார்த்தையும் அதிகமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே பனி புயலுக்கு மிகவும் அச்சப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. பனி புயலின் தாக்கத்தினால 42 பேர்கிட்ட அமெரிக்காவில் இறந்திருக்காங்க. அது மட்டும் அல்லாது இன்னொரு புறம் இங்கிலாந்து நாட்டில் பார்த்தோம்னா நமக்கு சந்திரா என்ற புயலின் தாக்கத்தினால பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதையும் பெருமழை பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடியுது. இந்தியாவில் எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு பார்த்தா தமிழகத்திலேயே அந்த பனிப்பொழிவின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகமாக இருந்ததை நம்மளால உணர முடியுது. இந்தியாவை பொறுத்தளவிற்கு மணாலி, சிம்லா, குலு, சம்பா மற்றும் மந்தி போன்ற பகுதிகள் எல்லாம் தொடர்ச்சியாக பனிமழை பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் காஷ்மீர் பகுதிகளில் அந்த பனிச்சறுக்கு ஏற்பட்டு வீடுகள்லாம் பனியில் மூழ்கின ஒரு தரவுகளையும் நம்ம பார்க்க முடிந்தது. இந்த லானினா அமைப்பு தற்போது பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சு உலகளாவிய அனைத்து நாடுகளிலுமே பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. உலகளாவிய கனடா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சந்திச்சு வருது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டீப் டாக் வித் டெல்டா வெதர்மன் அப்படின்னு ஒரு புது நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு பிரச்சனைகள் வானிலை மற்றும் சூழலியல் சார்ந்து நிகழ்நேரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த முதல் காணொலியில நம்ம பார்க்க இருப்பது 2026ஆம் ஆண்டு பிறந்தது முதலே பனிப்பொழிவின் தாக்கமும் பனி புயல் என்ற வார்த்தையும் அதிகமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே பனி புயலுக்கு மிகவும் அச்சப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்ப தற்போது பார்த்தோம்னா 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் முதலே பனிப்பொழிவின் தாக்கம் உலகளாவிய நாடுகள்ல அதிகமாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பா அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள்ல வரலாறு காணாத அளவிற்கு பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமா இருந்திருக்கு. கடந்த 2-3 நாட்கள்ல அமெரிக்க மாகாணங்கள்ல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா தெற்கு மற்றும் தென்கிழக்கு மாகாணங்கள்ல வீசிய பனி புயலின் தாக்கத்தினால 42 பேர்கிட்ட அமெரிக்கால இறந்திருக்காங்க. அதே போல பல இடங்கள்ல மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு புறம் கனடா நாடை பொறுத்தளவிற்கு வரலாறு காணாத அளவிற்கு 60 சென்டிமீட்டர் அளவிற்கு பனிமழை பதிவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 1937ஆம் ஆண்டுக்கு பிறகு பெய்யக்கூடிய அதிகபட்ச பனிப்பொழிவாக கனடா நாட்டு வானிலை மையம் இந்த தற்போது பெய்து வரும் பனிப்பொழிவை பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாது இன்னொரு புறம் இங்கிலாந்து நாட்டுல பார்த்தோம்னா நமக்கு சந்திரா என்ற புயலின் தாக்கத்தினால பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதையும் பெருமழை பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடியுது. இந்தியால எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு பார்த்தா தமிழகத்திலேயே அந்த பனிப்பொழிவின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகமா இருந்ததை நம்மளால உணர முடியுது. குறிப்பா மார்கழிக்கு முன்னதாகவே பனிப்பொழிவு தொடங்கி பனிப்பொழிவும் மழைப்பொழிவும் மாறி மாறி தமிழகத்துல பதிவாகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவிற்கு மணாலி, சிம்லா, குலு, சம்பா மற்றும் மந்தி போன்ற பகுதிகள் எல்லாம் தொடர்ச்சியாக பனிமழை பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் காஷ்மீர் பகுதிகளில் அந்த பனிச்சறுக்கு ஏற்பட்டு வீடுகள்லாம் பனியில மூழ்கின ஒரு தரவுகளையும் நம்ம பார்க்க முடிந்தது. அது மட்டும் அல்லாது பகல்காம்ல கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் மட்டும் 46 சென்டிமீட்டர் அளவிற்கு பனிமழை பதிவாகி இருப்பதாக தரவுகள் குறிப்பிடுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள் லானினா தான். அந்த லானினா அமைப்பை பத்தி அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம். அந்த லானினா என்ற ஒரு அமைப்பு தொடர்ச்சியாக 2020 முதல் 25 வரையிலான காலகட்டத்தில் 5 ஆண்டுகள் லானினா ஆண்டுகளா இருந்திருக்கு. லானினா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல்ல கிழக்கு மற்றும் மத்திய பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவும் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இயல்பை விட அதிகமான வெப்பநிலை நிலவும் ஒரு கடல் சார்ந்த வெப்பநிலை அமைப்பை தான் லானினான்னு வகைப்படுத்துறோம். இந்த லானினா அமைப்பு 2025ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர்ல உருவாகி தற்போது அது வலுவிழக்க தொடங்கியிருக்கு. குறிப்பா பார்த்தோம் அந்த
இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அந்த எதிர்மறை ஐஓடி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உருவாகி நவம்பர் மாதம் அது பிரேக் டவுன் ஆனிச்சு. அப்படி அது உடையும் போது, அந்த எதிர்மறை ஐஓடி நிகழ்வு உடையும் போது இலங்கை, இந்தோனேசியா போன்ற சுமத்ரா போன்ற பகுதிகள்லாம் பெரும் மழைப்பொழிவையும் வெள்ளப்பெருக்கையும் வரலாறு காணாத நிலச்சரிவையும் சந்திச்சிச்சு, ஒரு மழையினால ஒரு தாக்கத்தை. அதே போல இந்த லானினா அமைப்பு தற்போது பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது லானினா அப்படிங்கிற அமைப்பு படிப்படியாக வலுவிழக்க தொடங்கி அடுத்த 2-3 மாதங்கள்ல சமநிலைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல தற்போதைய உலகளாவிய கடல் வெப்பநிலை எல்லினோவை நோக்கி நகர தொடங்கியிருக்கு. இந்த மாற்றம் மிக வேகமா நடக்க தொடங்கியிருக்கு. இந்த லானினா அப்படிங்கிற அமைப்பு நமக்கு முழுமையாக வலுவிழக்க தொடங்கியதன் காரணமா உலகளாவிய அனைத்து நாடுகளிலுமே பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இது அமெரிக்க நாடுகள்ல பார்த்தோம்னா ஆர்டிக் அதோட தாக்கமும், நமக்கு இமயமலை பகுதிகளில் இந்த மேற்கத்திய இடையூறு, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் அவ்வப்போது பனிப்பொழிவையும் குளிரையும் அதிகரிக்க செய்திருக்கு. இயல்புக்கு அதிகமான பனிப்பொழிவையும் ஜனவரி இறுதியில பனிப்பொழிவின் உச்சகட்டத்தை நெருங்கும் அளவிற்கான ஒரு நிலையும் உலகளாவிய கனடா, அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சந்திச்சு வருது. இந்த சூழல் இந்த லானினாவின் தாக்கத்தினால இது மேலும் வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு இந்த பனிப்பொழிவின் தீவிரம் என்பது உலகளாவிய பெரும்பாலான பகுதிகளில் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு வானிலை காரணிகளால அமெரிக்க நாடுகள்லையும் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், இந்தியாவிலும் இந்த பனியின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு 2வது வாரத்திற்கு பிறகு இந்த பனிப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். 3வது வாரத்தில் இந்த பனியின் தாக்கம் என்பது முழுமையாக விலகுவதற்கான ஒரு சாதக சூழலும் காணப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையில அமெரிக்காவில் வீசி வரும் அந்த பனிப்புயலின் தாக்கம் அடுத்த 2 நாட்கள்ல தாக்கம் குறைய தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கனடாவை பொறுத்தளவிற்கு அடுத்த 3 நாட்கள்ல பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்து குளிர் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்தளவிற்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் நமக்கு மணாலி மற்றும் சிம்லா போன்ற பகுதிகளுக்கு சென்று அங்கு பார்த்தோம்னா ரோடுகள் எல்லாமே நமக்கு க்ளோஸ் பண்ணி நடுவழியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இம்மாத இறுதிக்கு பின்பு இந்தியாவிலும் அந்த பனி மழையின் தாக்கம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர் போன்ற பகுதிகளில் பனியின் தாக்கம் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா இந்த பனிப்பொழிவின் தாக்கம் உலகளாவிய நாடுகள்ல பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கி பிப்ரவரி 3ஆம் வாரம் முதல் முழுமையாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட கடந்த 6 ஆண்டுகள் லானினாவின் தாக்கம் அதிகம் இருந்ததுனால அதிகப்படியான மழை நாட்கள், பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம இப்போ பார்த்தோம்னா எல்லினோவை நோக்கி பயணிக்க இருக்கிறோம். 2027ஆம் ஆண்டு வலுவான எல்லினோ ஆண்டாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அந்த எல்லினோ ஆண்டு மீண்டும் வருது. இந்த எல்லினோ சைக்கிள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு நீடிக்க இருக்கு. அதன் தாக்கம், பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் அடுத்த காணொளியில நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த எல்லினோ லானினா தாக்கம் தமிழகத்துல எப்படி இருக்கும் என்பது குறித்தும் அடுத்த காணொளியில நம்ம விரிவாக பார்க்கலாம். இணைந்திருங்கள் டெல்டா வெதர்மேனுடன்.